கேட்காத ஒரு இதுக்காக இன்னைக்கு நிதி ஒதுக்குற அரசாங்கம் ஏன் வந்து இத்தனை காலமா போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனாசியில் இன்னைக்கு 25ஆம் தேதி வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லாமல் ஊத்துக்குழியிலையும் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி 28ஆம் தேதி அன்னைக்கு புளியம்பட்டி நம்பியூரில் வச்சிருக்கிறோம். இது எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 அதாவது 60 வருட போராட்டத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2016 இங்கே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போதைய அரசாங்கம் 3.27 கோடி நிதி ஒதுக்கி அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அப்போ வந்து ஆய்வு செஞ்சு என்ன பண்ணாங்க, ஒரு 1045 குளங்குட்டைகளை இணைச்சு அதுக்குண்டான திட்டத்தை தீட்டி அந்த குளங்குட்டைகளுக்கு தண்ணியை கொண்டு விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 குட்டைக்கு பக்கத்தில் தண்ணி ஒழுங்காக வராத ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு செய்யும் போது ஒரு 1400 குட்டை வந்து விடுபட்டு போச்சுங்க இந்த திட்டத்தில். அதற்காக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம். அதாவது அத்திக்கடவு திட்டத்தில் 1400 குட்டைகள் விடுபட்டு இருக்குது. அதற்கும் வந்து சீக்கிரமாக ஒரு திட்டத்தை தீட்டி அதற்கு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பல முறை இந்த சென்ற ஆட்சியிலையும் சொன்னோமுங்க. இப்போ அடுத்த இந்த திமுக அரசாங்கத்துக்கிட்டே நாங்கள் தொடர்ந்து இந்த 5 வருட காலமாக தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். முதலமைச்சருக்கும் மனு அனுப்பிச்சிட்டோங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற முத்துசாமி அமைச்சருக்கும் சரிங்க, இங்கே இருக்கிற சாமிநாதன் அமைச்சருக்கும் சரி, அத்தனை பேர்த்துக்குமே நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே இருக்கிறோம். ஆனால் 5 வருட காலம் ஆனதுக்கப்புறம் கூட இது வரைக்கும் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் வந்து ஆர்ப்பாட்டத்தோடு நிற்காமல் அடுத்த கட்டமாக எப்படி 2016 ஒரு மிகப்பெரிய ஒரு சாகுமுறை உண்ணாவிரதம் நடந்ததோ அதே மாதிரியான ஒரு போராட்டம் மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டோங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா எத்தனையோ திட்டங்கள், அதாவது வந்து இன்றைக்கி வந்து கேட்காத ஒரு இதுக்காக இன்றைக்கி நிதி ஒதுக்குற அரசாங்கம் ஏன் வந்து இத்தனை காலமாக போராடிட்டு இருக்கிற எங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி யாருமே வந்து வீட்டுக்கு 1000 ரூபா கொடுன்னு கேட்கல, பஸ்ஸில் இலவசமாக போகிறக்கு பயணம் செய்கிறக்கு எங்களுக்கு கொடுன்னு சொல்லிங்க. யாருமே போராட ஒரு திட்டத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கும் போது ஏன் வந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிற ஒரு இயற்கையை காப்பாற்றக்கூடிய குளங்குட்டைகளுக்கு தண்ணியை கொண்டு சேர்த்தக்கூடிய திட்டத்துக்கு நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அரசாங்கம் யோசிக்கணும். கண்டிப்பாக அரசாங்கத்தை நாங்கள் செய்ய வைப்போங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம்.